ஏறத்தாழ 1900 வாக்குச்சாவடிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உள்ள பொதுமக்களை வீடுகளுக்கு நேரடியாக தேடிச் சென்று அவர்களிடையே பல்வேறு விளக்கங்களை எடுத்துச் சொல்லி, குறிப்பாக எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்கின்ற கேள்வி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டு, அவர்களும் ஆமாம், தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம் என்கின்ற வகையில் பதிலளிக்கிறார்கள். மகளிர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் உள்ளிட்ட எல்லா தரப்பினருக்குமான நலன் காக்கும் நலத்திட்டங்கள் தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா என்கின்ற கேள்வி கேட்கிற போது, ஆமாம், அனைத்து தரப்பினருக்கும் இந்த நலங்காக்கும் நலத்திட்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற வகையிலான பதிலையும் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். மாணவர்களுக்கான கல்வி நிதியாக இருந்தாலும், மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வாக இருந்தாலும், நியாயமற்ற தொகுதி மறுவரையாக இருந்தாலும், கொடுமையான நீட் தேர்வு போன்ற நுழைவுத் தேர்வுகளாக இருந்தாலும், இவைகளிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பொதுமக்களிடத்தில் எடுத்து சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்களும் ஆமாம் என்கின்ற வகையில் பதில் அளிக்கிறார்கள். டெல்லிக்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவரால் மட்டுமே முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கிற போதும் அதற்கும் பொதுமக்கள் ஆமாம் என்று பதில் சொல்லுகிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் கோடிக்கணக்கான குடும்பங்களையும் ஒரே அணியில் இணைக்கிற நோக்கோடு அவர்கள் அனைவருடைய கரங்களையும் கோர்க்க ஒரு மாபெரும் திட்டமாக ஓரணியில் தமிழ்நாடு எனும் திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவர் வீடு அடங்கி இருக்கிற பாகத்தில், குறிப்பாக சித்தரஞ்சன் சாலையில் இன்று காலை ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தை அவரே தொடங்கி வைத்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே வீடுகள் தோறும் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு BLA 2 என்று சொல்லப்படுகிற பூத் லெவல் ஏஜென்ட் ஒருவரும், BDA என்று சொல்லப்படுகிற பூத் லெவல் டிஜிட்டல் ஏஜென்ட் ஒருவரும், ஒரு மகளிர் சகோதரியும், ஒரு இளைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற வகையில் இளைஞரணியைச் சேர்ந்தவரும் ஆக 4 பேர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தனித்தனியே வாக்காளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் இந்த விளக்கங்களை சொல்லி அவர்களுடைய விருப்பத்தை பெற்று அவர்களை இந்த ஓரணியில் இணைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று காலை தொடங்கிய இந்த பணி என்பது இன்னமும் 1.5 மாத காலம் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு நான் என்னுடைய வீடு அடங்கியிருக்கிற, என்னுடைய வாக்கு அடங்கியிருக்கிற லேபர் காலனி தொழிலாளர் குடியிருப்பு 214வது பாகத்தில் இந்த வீடுகள் தோறும் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் மக்களை சந்திக்கும் பணியினை தொடங்கி இருக்கிறேன். இந்த பணிக்கு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல BLA 2, BDA, ஒரு மகளிர், ஒரு இளைஞர் என்கின்ற வகையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்குமாக நியமிக்கப்பட்டவர்கள் இந்த பணியினை செய்கிறார்கள். ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது ஒன்றிணைவோம் வா என்கின்ற திட்டத்தை முன்னெடுத்து அந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்று, குறிப்பாக கொரோனா பேரிடர் காலத்திற்கு பிறகு மக்களை ஒன்றிணைத்த பணியாக அது நடத்தி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி
திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் உங்களுடன் இருக்கிறது என்கின்ற உத்தரவாதத்தை தந்ததன் விளைவு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கிற தேர்தலில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருவதைப் போல் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற வகையிலான ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் கூட எப்படி சாத்தியம் என்றெல்லாம் தங்களுடைய ஐயத்தை வினவிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொன்னதற்கான காரணத்தை அனைவருமே, பெரும்பாலானோர் அனைவருமே அறிவார்கள். காரணம், கடந்த ஓராண்டுக்கு முன்னால் நடைபெற்று முடிந்த, அதாவது 2024இல் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்தாலும் சட்டமன்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் 234. 234 தொகுதிகளில் திமுக கூடுதலான வாக்குகளை பெற்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் 221. ஒரு 8 இடங்களில் மட்டும்தான் அதிமுக கூடுதலான வாக்குகளை பெற்றது. 3 இடங்களில், அதாவது தர்மபுரி, பென்னாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய 3 இடங்களில் மட்டுமே பாமக கூடுதல் வாக்குகளை பெற்றது. அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை, திருமங்கலம் என்கின்ற 2 இடங்களில் மட்டும்தான் தேமுதிக கூடுதல் வாக்குகளை பெற்றது. ஆக அதிமுக 8, பாமக 3, தேமுதிக 2 என்கின்ற வகையில் 13 இடங்களை மட்டுமே கூடுதல் வாக்குகளை பெற்றார்கள். மீதம் இருக்கிற 221 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தான் கூடுதல் வாக்குகளை பெற்றது. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற வகையிலான அந்த திட்டத்தை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மக்களிடையே இருக்கிற வரவேற்பு நிச்சயம். ஏற்கனவே அதிமுகவுக்கு கூடுதலாக வாக்குகளை தந்த 8 தொகுதிகளிலும் பாமக தேமுதிகவுக்கு கூடுதலாக வந்த அந்த 5 தொகுதிகளிலும் கூட திமுக வெற்றி பெறும் சூழல் என்பது இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது. இதை முன்னெடுக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்கும் பணியினை திமுக கழகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது.